மகளே, மகனே, உன் நோயை நான் குணமாக்குகிறேன். என் வார்த்தைகளை மட்டும் கேள். என் அன்பு பிள்ளையே, மருத்துவமனை படுக்கையில் நீ தனிமையில் அழுதபோது நான் உன் பக்கத்தில்தான் அமர்ந்திருந்தேன். உன் உடலில் ஓடும் ஒவ்வொரு வலியையும், உன் உள்ளத்தை வாட்டும் பயத்தையும் நான் அறிவேன். யாருமில்லையே என்று நீ ஏங்க வேண்டாம். இதோ உன் பரிகாரியாக நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். என் பேரினால் உனக்கு இப்போது சுகம் உண்டாகட்டும். வயதானவர்களே, உங்கள் தள்ளாத வயதில் உங்களை தூக்கிச் சுமக்க நான் இருக்கிறேன். என் சிறு பிள்ளைகளே, உங்கள் பிஞ்சு உடலில் இருக்கும் வியாதிகள் விலகட்டும். பெண்ணே, உன் சரீர உபாதைகளைக் கண்டு நீ கலங்காதே. 12 ஆண்டுகள் இரத்தப்போக்குள்ள பெண் என் வஸ்திரத்தை தொட்டபோது அவளுக்கு கிடைத்த அதே விடுதலை இன்று உனக்கு கிடைக்கும். ஊனமுற்றவர்களே, என் கண்கள் உங்களை பார்க்கிறது. உங்களை நான் கைவிட மாட்டேன். இதோ என் தழும்புகளால் உங்களுக்கு குணமாகும். ஏசாயா 53:5. இந்த வார்த்தைகளை கேள். என் வல்லமை உன்னை தொடும். பிதாவே, இதோ உம்மிடம் வந்திருக்கும் இந்த மகனை மகளை ஆசீர்வதிப்பீராக. இப்போதே என் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் உடலில் இருக்கும் சகல வியாதிகளும், தீராத வலிகளும், மரண பயமும் உன்னை விட்டு இப்போதே விலகட்டும். உன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என் இரத்தத்தை நான் பூசுகிறேன். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்கும் என் பிள்ளைகளே, என் ஆவி உங்கள் மேல் இறங்கட்டும். மரணத்தின் வாசலில் இருப்பவர்கள் உயிர் பெற்று எழுவார்களாக. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமம். என் நாமத்தினால் உனக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும். உன் பலவீனமான உறுப்புகள் புது பலன் அடையட்டும். என்னால் முடியாது என்று மருத்துவர்கள் சொன்னதை என்னால் முடியும் என்று நான் மாற்றி அமைக்கிறேன். படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. என் சமாதானம் உன்னோடு இருப்பதாக. ஆமென். மகனே, மகளே, ஏன் உன் இதயம் படபடக்கிறது? ஏன் உன் கண்கள் தூக்கமின்றி தவிக்கிறது? நீ எப்போது என்னை விட்டு தூரம் போனாயோ அன்றே பயம் உன் வாசலில் வந்து உட்கார்ந்து கொண்டது. உலகத்தின் ஆடம்பரத்தையும் அடுத்தவர்களின் அங்கீகாரத்தையும் நீ தேடி அலைந்த போது உன் உள்ளத்தின் சமாதானத்தை தொலைத்து விட்டாய். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதும் கடந்த கால கசப்புகளை சுமந்து கொண்டிருப்பதும் தான் உன் மன அழுத்தத்திற்கு காரணம். என் வார்த்தைகளை விட மனிதர்களின் வார்த்தைகளுக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுத்தாய். அதனால்தான் இன்று யாரும் எனக்கில்லை என்று அழுது கொண்டிருக்கிறாய். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. உன் பயத்தை என் காலடியில் புதைத்துவிட்டு என் கரம் பிடி. இருளை துரத்தும் ஒளியாக நான் உனக்குள் வருகிறேன். இதோ பயத்தினால் கட்டப்பட்டிருக்கும் உம் பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் இப்போதே உனக்கு கட்டளையிடுகிறேன். உன்னை சிறைப்பிடித்திருக்கும் அந்த பயத்தின் ஆவி உன்னை விட்டு இப்போதே வெளியேறட்டும். உன் எதிர்காலத்தை பற்றிய பயம், மரண பயம், தனிமையின் பயம், இவை அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்படட்டும். உன் மனதை சிதைக்கும் கவலைகளே, அகன்று போங்கள். உன் இதயத்தை நசுக்கும் பாரமே, இறங்கிப் போ. இதோ என் வல்லமை உன் ஆத்துமாவை நிரப்புகிறது. ஒரு சிங்கம் போன்ற தைரியத்தை உனக்கு தருகிறேன். கர்த்தர் என் வெளிச்சமும்
என் இரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? சங்கீதம் 27:1. மகளே, பயத்தினால் வந்த உன் தலைவலி, நடுக்கம் மற்றும் தூக்கமின்மை இப்போதே குணமாகட்டும். இன்று முதல் நீ பயத்தின் அடிமை அல்ல, நீ அன்பின் பிள்ளை. என் சமாதானம் உன் கோட்டையாக இருக்கும். நிம்மதியாகத் தூங்கு, உன் தகப்பன் நான் விழித்திருக்கிறேன். ஆமென்.